1 கிலோ ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் பால் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ஒரு 200 கிராம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ ஐட்டத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. நெய் ஒரு 200 கிராம் நெய் எடுத்து ஒரு 100 கிராம் எண்ணெய் வச்சுட்டு ஊற்றிடுங்க. அது கேசரி பவுடர் போட்டு முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டுறீங்க. வறுத்துட்டே இருக்கும்போது இந்த ரவை 1 கிலோ ரவை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தூக்கி அதை போடுங்க. போட்டு ரவையில் நல்லா அந்த நெய், முந்திரி, திராட்சையோடு போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டே இருக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய் வாசனை நல்லா வரும். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கிட்டு கிளறுங்க. சுடு தண்ணி அந்த பக்கம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுடு தண்ணியை தூக்கி அந்த கேசரியில் ஊற்றுங்க. ஊற்றுனோடனே கேசரி நல்லா கொஞ்சம் வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா கொல கொலன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். பால் பாக்கெட்டு ஒரு அரை பாக்கெட் பால் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கும்போது மறுபடியும் கிளறி முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு அரை பாக்கெட் பாலை ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா கிளறுங்க. 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டி முடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டி பதத்தில் வந்துடும். நல்லா கட்டியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னா அந்த மீதி இருக்கிற சர்க்கரையும் மறுபடியும் எடுத்து கொட்டுங்க. நெய் வச்சுருக்கிறதையும் எடுத்து போடுங்க. இப்போ இது 1 கிலோவுக்கு செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கொஞ்சமாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட 1/4 கிலோக்குள்ளே செஞ்சுருக்கலாம்.